வணக்கம். நானும் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான இது நிறைய முன்னாடி பார்த்துருப்பேன் எல்லோரும். நான் பார்த்துக்கு இப்போ கெஸ்ட்டு வரா. ஸோ அவளுக்கோசரம் ஒரு ஸ்வீட் அண்ட் ஒரு ஸ்நாக்ஸ் ரெண்டும் பண்ண போகிறேன். ஸ்வீட் என்னன்னு கேட்டேன்னா திருவையாறு அசோகா ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு நெய் விட்டுக்கலாம். 5 ஸ்பூன் கிட்ட விட்டுருக்கேன். இதில் முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ நிறைய தடவை பார்த்துருக்கோம் நம்ம திருவையாறு அசோகா அல்வா. முன்னாடி ஒரு தடவை பண்ணி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், ஒரு 4-5 இயர்ஸ் பேக்கு. மசால் வடையும் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி பண்ணினது இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் நம்மளோட ஸ்டைலில் இன்றைக்கி வர கெஸ்ட்டுக்கு யூஸ்வலி வரவா எல்லோரும் நம்மளோட இது எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவா இல்லையா? அதுக்கோசரம் அவளுக்கு ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெண்டும் தயார் பண்ணேன். பண்ணுறச்சே அப்படியே உங்களுக்கே நான் தான் சொல்லியிருக்கேன், நான் என்ன பண்ணுறேனோ அதை அப்படியே தான் எடுப்பேன். நான் இதுக்குன்னு ஸ்பெஷலாலாம் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். யாரும் என்னை தப்பாக நினச்சிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இதை வறுத்துன்ட்டும் எடுத்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க கோதுமை மாவு இந்த நெய்லியே போட்டுக்கணும். இது கொஞ்சம் மீடியம் ஹையில் வச்சுட்டு இது நல்லா வாசனை வர இதை பொரிச்சிருங்க. இது கலர் மாறணும் கொஞ்சம் ப்ரௌனாக. அதுக்கப்புறமா நீங்கள் பைத்தம்பருப்பை இதில் ஆட் பண்ணலாம். இப்படி வெள்ளையாக போட்ட கோதுமை மாவு இந்த மாதிரி ப்ரௌனாக மாறணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த இதில் இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற இந்த பைத்தம்பருப்பை ஆட் பண்ணலாம். இது என்னென்னு கேட்டேன்னா, நான் குங்குமப்பூ ஊற வச்சு வச்சுருந்தேன், அந்த பால் இதில் விடுறேன். இது ஆப்ஷனல். கேசரி கலர் எடுத்துக்கிறேங்கிறவா கேசரி கலர் எடுத்துக்கோங்க. பைத்தம்பருப்பை சில பேர் மிக்சியில் போட்டு அரைச்செல்லாம் பண்ணுவேன், அது உங்கள் சௌகரியம். நான் அப்படியே நல்லா கலந்துட்டு பண்ணுறேன். இந்த நல்லா கலந்ததுக்கப்புறம் இது மாதிரி கெட்டியாகிடுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம இப்போது சுகர் ஆட் பண்ணலாம். ஒன்று 2. இந்த பைத்தம்பருப்பு நீங்கள் எதில் எடுத்தீங்களோ இந்த கப்பில் தான் நான் பைத்தம்பருப்பு எடுத்தேன். இதால் 3-3.5 கப்பு தண்ணி விட்டு வேக வச்சேன். இதில் ஒரு 1/4 கப்பு கிட்ட போட்டிருப்பேன் இந்த கோதுமை மாவு. அதாவது 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கோங்க. இதால் 2 சர்க்கரை போட்டிருக்கேன். அடி பிடிச்சாத இருக்கணும். நல்ல கரண்டியால் கலரிண்டே இருக்கணும். எடுத்து விட்டாலே எப்படி அல்வா கலரில் வருது பார்த்தீங்களா? இந்த கப்பால் ஒரு 1/4 கப் கிட்ட நெய் எடுத்துட்டுருக்கேன். ஒரு 1/2 விட்டுருக்கேன். அல்வா அப்படிங்கிறச்சு கொஞ்சம் நெய் ஜாஸ்தியாக தான் செலவாகும். அப்புறம் எல்லோரும் யோகாம்பாள் மாமே கேலி பண்ணுவேன்னு தெரியும். நெய்யை கண்டாலே மாமிக்கு ஒரே ஹாப்பி ஆகிடுவா. அதனால் நெய்யில் எல்லாத்தையும் போட்டு இது பண்ணிவிடுவாங்க. பட் சிலதுக்கெல்லாம் என்ன வேணுமோ அதை போட்டேன்னா தான் அந்த சாமான் நன்னா வரும். அப்படி இல்லை எல்லாத்துலேயும் நம்ம இது பார்த்துட்டு இருந்தோன்னா அப்புறம் அது நீங்கள் பண்ண மாதிரி அது வரலையே, டேஸ்ட்டே நன்னா இல்லையே அப்படின்னு சொல்கிறத விட அதில் என்ன சாமான் நான் போட்டிருக்கேனோ அதே அளவு போட்டேன்னா நல்லாயிருக்கும். ஃபுல்லாக எல்லாம் இழுத்துன்றுத்து பாக்கி இருக்கிற இந்த 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் இதில் விட்டுடலாம். நெய் எல்லாமே இழுத்துட்டு கொடுத்து எங்கே இருக்குது நெய் அப்படின்னு கேட்குறது. அதில் நம்ம இன்னும் 1 ஸ்பூன் நெய் விடலாம். இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுருக்கேன். ஏன்னா அல்வானாலே நெய் தான். அது மேலே அது சுருட்டிண்டு நல்லா வர வரைக்கும் நெய் விட்டு தான் ஆகணும். அதாவே கக்கிடும் தேவையில்லாத நெய்யை. இதில் நம்ம ஏலக்காய் பொடி போடலாம். ஸோ இது ஆயிண்டே இருக்கட்டும். ஒரு சைடில் நம்ம கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தோம். நல்லா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக ஊறின்னு இருக்கு. இதுக்கு மிக்ஸி ஜாரில் 2
3 போட்டிருக்கேன். ஒரே ஒரு வரமிளகா, ஒரு 1/2 inch துண்டத்துக்கு இஞ்சி பீஸாக போட்டிருக்கேன். இதில் பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட போடுறேன். ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் தனியா போட்டுக்கோங்க. ரெண்டையும் நல்லா கொஞ்சம் 1-2 தட்டுங்கோ. தட்டிட்டு இதில் சேருங்க. ஏன்னா இதோட அப்படியே சேர்த்தேன்னா அது அரைப்படாது. தட்டிட்டு சேர்த்தேன்னா சரியாக இருக்கும். இதில் வந்துட்டு இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பை சேர்க்கலாம். இதை வந்து மிக்சியில் கொஞ்சம் வந்து விட்டு விட்டு அரைக்கணும். இது ஒரேடியாக பொருன்னு அரைக்காதீங்கோ. ஸ்பூனால் கலரி விட்டு தண்ணியே விட்டுறாதீங்கோ, அப்படியே அரைங்கோ. நான் உப்பு கூட அரைச்சிட்டு வந்து தான் இதில் சேர்க்க போகிறேன். ஜஸ்ட் இதை வந்து நல்லா அரைச்சிட்டு 2 தடவை ஸ்பூனால் கலக்கி விட்டு திருப்பி அரைச்சி, திருப்பி ஸ்பூனால் கலக்கி விட்டு திருப்பி அரைச்சிடுங்க. ரொம்ப ஃபைனாக வேண்டாம். அங்கங்கே பருப்பு இருந்தால் தப்பு கிடையாது. மசால் வடைக்கு அங்கங்கே பருப்பு இருந்தால் நல்லதாக இருக்கும். ஸோ இதில் வந்து இன்னொரு இது என்னென்னா, பூண்டு சேர்த்துக்கணும் அப்படிங்கிறவா அரைக்கிறதையே அடியில் இஞ்சி போடுறதே பூண்டையும் 2 பல்லோ 3 பல்லோ பூண்டு போட்டு அரைக்கிறவா அரைச்சிக்கோங்க. நமக்கும் பூண்டுக்கும் தான் ஜென்மாந்திர பகன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணின்னு வந்துட்டு பார்க்குறேன். ஸோ நான் இந்த அல்வாக்குன்னு இந்த கப்பால் ஒரு 3/4 கப் எடுத்து வச்சுருந்தேன். அதாவது 150 ml கிட்டக்க நான் எடுத்து வச்சுருந்தேன் நெய். எனக்கு தெரிஞ்சு எல்லாமே இதுக்கு சரியாக இருக்கும். இதுக்கு வந்து கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும் இந்த அளவுக்கு. இது ஏன்னா இன்னும் கெட்டியாகிடணும்னு நினச்சிருந்தோன்னா ஆகவே ஆகாது அது. அதனால் இது வந்து பைத்தம்பருப்பு வேறு, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆகிடும். இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பார்க்குறச்சே அப்படியே அல்வா கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். இது சரியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வறுத்த முந்திரி பருப்பு போட்டு அடுப்பை அணைச்சிட்டேன். ஜோரான திருவையாறு அசோகா அல்வா தயார். நான் இதில் குங்குமப்பூ போட்டிருக்கேன். உங்களுக்கு குங்குமப்பூ வேண்டாம், எங்கிட்ட நான் யூஸ் பண்ணல அப்படின்னா கேசரி கலர் யூஸ் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கோங்க, உங்கள் சௌகரியம். ஆர் எங்களுக்கு கேசரி கலரும் எங்களுக்கு யூஸ் பண்ணுறதுல இஷ்டம் இல்லை மாமி, வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா மஞ்சப்பொடி, பைத்தம்பருப்பு வேக வைக்கிறேன் பார்த்தீங்களா, அப்போயே மஞ்சப்பொடி போட்டு நல்லா வேக வச்சுருங்கோ. அதுக்கப்புறமா அதை நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். இந்த கலருக்கு வந்துடும் அழகாக. ஸோ மஞ்சப்பொடி வந்து பச்சை வாசனை வருமோ அப்படின்ற பயம் வேண்டாம். நீங்கள் இதை வேக வைக்கிறச்சையே போட்டுருங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வடையை தட்டிடலாம். வடை தட்டிட்டு இதை வந்து கொஞ்சம் ஆறினப்புறம் ஒரு கப்பில் நான் கரண்டியால் எடுத்து வச்சு காமிக்கிறேன் பாருங்க. ரொம்ப அழகாக, ரொம்ப ஸ்மூத்தாக, ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ஸோ இது நல்லா கெட்டியாக அரைச்சிட்டோம். இதில் அங்கங்கே பருப்பு தெரியறது பாருங்க. அந்த மாதிரி இருந்தாலே பரவாயில்ல. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட மஞ்சப்பொடி போடுறேன். இந்த வடைக்கு தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். கருவேப்பிலை, நல்ல பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயம், நல்ல ஒரு பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி போட்டுருணும். ஒரு ஸ்பூன் நெய். எண்ணெய் சுடட்டும். அதுக்குள்ளே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா அரைக்காமல் அப்படியே பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறீங்கிறவா கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஏன்னா அது அந்த காரம் வேறு மாதிரி இருக்கும். இல்லை பச்சை மிளகா அரைச்சிட்டு 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறோம் அப்படின்னாலும் போட்டுக்கோங்க. அதுவும் உங்களுடைய சௌகரியம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி சோம்பும் தனியாவும் பொடி பண்ணி போட்டுருங்கோ. அண்ட் பூண்டு அதோடையே போட்டு அரைச்சிக்கிறீங்கிறவா அரைச்சிக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக சோம்பும் தனியாவும் போட்டேல்னா தான் மசால் வடைக்கு ஒரு நல்ல டேஸ்ட். அதே மாதிரி பொட்டுக்கடலை நீங்கள் எதுக்கு மாமி போட்டேல் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பொட்டுக்கடலை போட்டு நம்ம மசால் வடை பண்ணோன்னா ரொம்ப நாளைக்கு அது கிறிஸ்பாக இருக்கும். ஆறி போயிடுத்துனா கூட உங்களுக்கு அப்படியே மென்னடைக்கிற மாதிரி நச்சுக்குன்னு இருக்குமோன்னு நினைப்போம். கண்டிப்பாக இது அப்படி இருக்காது. பொட்டுக்கடலை போட்டு பண்ணேன்னா ரொம்ப நாளைக்கு கிறிஸ்பாக இருக்கும். சும்மா அந்த ரைஸ் குக்கர் கப் நான் காமிச்சேன் இல்லையா, அந்த கப்பால் 2 கப்பு தான் நான் கடலைப்பருப்பு நினச்சேன். அந்த கடலைப்பருப்புக்கே இவ்வளோ வந்திருக்கு. 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். இதில் நல்லா காயட்டும். இதை தட்டி போடலாம். ஏன்னா உப்பெல்லாம் நம்ம கடைசியாக தான் போடுறோம். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. முன்னாடி இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிறேன்னாலும் வச்சுக்கோங்க.
உங்கள் சௌகரியம். அப்பப்போ நீங்கள் இது பண்ணி போட்டுக்கிறேன்னாலும் போட்டுக்கோங்க. இதில் கொத்தமல்லி போட்டிருந்த போது கூடவே புதினாவும் கட் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா எங்கிட்ட சிலதெல்லாம் இருக்கலை, அதனால் நான் இல்லைன்றதை சொல்லிவிட்டேன். புதினாவும் இதோட கட் பண்ணி போட்டுனேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் ஒரு சின்ன டிப். நீங்கள் அது வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நடுப்புற நான் என்ன டிப் சொல்கிறேன்றது புரியும். அதே மாதிரி நான் எங்கே நடுப்புற அப்படி பேசிகிட்டே உப்பு போடுவேன். நிறைய பேர் என்கிட்ட கொஸ்டின் என்ன உப்பு மம்மி அப்படிம்பே, நான் பேசிகிட்டே உப்பு போட்டிருப்பேன். அப்போ அந்த பேசுகிறதுக்கு நடுப்புறையே உப்பு இவ்வளோ 1/2 டீஸ்பூன் போடுறேன், 3/4 டீஸ்பூன் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் நான் பேசுகிறேன்னாக்கும் ஸ்கிப் பண்ணேன்னா அது உப்பு போடாத மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லொடலொடன்னு நான் பேசுகிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லாமே உங்களுக்கான டிப். கொஞ்சம் அதை பார்த்து நீங்கள் பண்ணினேன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். ஸோ எண்ணெய் காஞ்சிடுத்து. அடுப்பு சின்னதாக வச்சுருக்கேன். ரொம்ப கனமாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் தட்டிக்கோங்க. மெல்லிசாக தட்டினேன்னா நிச்சயமாக நல்லா இருக்காது. ரொம்ப கனமாக இருந்ததுன்னா ரொம்ப நாழி ஆகும் ஆகிறதுக்கு. நல்ல மீடியம் ஹையில் வச்சுன்னு பண்ணுங்க. நல்ல கோல்டன் கலரில் வரணும். இது நல்ல வாசனை கம 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 கமன்னு இருக்குது. இந்த பக்கோடா கடையெல்லாம் எங்கேயாவது ரோட்டில் இருந்தால் நம்ம க்ராஸ் பண்ணுறதே ஒரு வாசனை, அந்த மாதிரி வாசனை வருது. இதில் நம்ம அடிஷ்னலாக புதினா கலந்துருந்தோன்னா இன்னுமே ஜோராக இருந்திருக்கும் தான். ஸோ சில சமயம் என்னால் சில சாமானெல்லாம் வாங்க முடியாது, அதனால் அது ஒன்று வாங்க விட்டு போயிடுது. ஸோ இது ஓசையெல்லாம் நல்லா அந்த மாதிரி பப்புள்ஸ்லாம் அடங்கணும். அப்போ தான் அது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது வடை அப்படின்னு அர்த்தம். அது ரொம்ப பெருசாக வச்சுன்னு பண்ணாதீங்க. மேலெல்லாம் உங்களுக்கு செவந்து போயிடும், உள்ளே வேகவே வேகாத மாதிரி ஆகிடும். இந்த வடையெல்லாம் மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், சிம்மில் தான் இருக்குது. மீடியம் ஹை கூட வச்சுக்கல, சிம்மில் வச்சுன்னு தான் பண்ணுறேன். இதை அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஜோராக இருக்குது, ஜம்முன்னு ரெடி ஆகிடுது. ஜோரான மசால் வடை தயாராகிடுது. நம்ம இது ரெண்டையும் இப்போது எடுத்து வைக்கலாம். அது நீங்கள் அதை ஃபோட்டோவாக எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அட் த சேம் டைம் நான் அல்வாவை ஸ்கூப் பண்ணி நான் கப்பில் வைக்கிறேன். அதை நீங்கள் டாப் கேமராலேருந்து பார்க்கலாம். அசோகா ஹல்வா தயார். ஸோ ஹோப் இந்த 2 வீடியோவும் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பண்ணாதவா இல்லை நிச்சயமாக பண்ணிட்டு இருப்பேன் எல்லோரும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச இதில் நான் அதை பண்ணி காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.